இன்றைக்கி நம்ம மூவி மேனில் பார்க்க போகிற படம் மயிலாட். சசிகுமார், சைத்ரா ஆர்ச்சர், குரு சோமசுந்தரம் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. ராஜு முருகன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு சோஷியல் பொலிட்டிக்கல் ட்ராமாவாக வந்திருக்கக்கூடிய இந்த படம் எப்படி இருக்குது, எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். மயிலாட் படத்தோட கதை என்னன்னு பார்த்துடலாம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வசிச்சுட்டு வரவர் சசிகுமார், அவரோட மனைவி சைத்ரா ஆர்ச்சர். 2 பேரும் தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இறந்து போயிட்டதா கவர்மெண்ட் வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிடுறாங்க. இது செய்தித்தாள்கள்லையும் வந்துடுது. தங்களோட மரணத்துக்கு நியாயம் கேட்டு ஒரு நூதன போராட்டத்தை அவங்க 2 பேரும் பண்ணுறாங்க. இதுக்கு பேரலாக சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்கவங்க ஆஷா சரத், அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுது. 2 வாரத்துக்குள்ளே கிட்னி மாற்றலைன்னா அவங்க இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லப்படுது. அவங்க கன்னிங்னஸாக ஒரு கிட்னி தேடி அலைகிறாங்க. சசிகுமார், அவர் ஒய்ஃப், அப்புறம் ஆஷா சரத், இவங்க 2 பேரோட கதையும் ஒரு புள்ளியில் இணையுது. சசிகுமாருக்கு அவருக்கான நியாயம் கிடைச்சிதா, ஆஷா சரத்துக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதுக்கெல்லாம் விடை சொல்கிறது தான் இந்த படம். டைரக்டர் ராஜ்முருகன் அப்படின்னாலே சமூகத்தில் விளிம்பு நிலையில் வாழக்கூடிய மனிதர்கள், அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அரசாங்கமும் அரசும் அவங்களை எப்படி எல்லாம் நசுக்குது, அந்த பாலிடிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பேசக்கூடிய படங்களை பண்ணுறவர். இதுக்கு முன்னாடி ஜோக்கர் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு படம் தான் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் கிட்னி தெஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூக அவலத்தை எடுத்து வச்சு ஒரு சாமானிய மனிதன் எப்படி அதனால் பாதிக்கப்படுறான், அரசு இயந்திரத்தால் கைவிடப்படுறான் அப்படிங்கிறதெல்லாம் விலாவரியாக சொல்கிறது தான் இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த படத்தை வழக்கமான அவரோட மீட்டரில் இல்லாமல் கொஞ்சம் கமர்ஷியலாக காமெடி எலமெண்ட்ஸ்லாம் சேர்த்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. அதில் வந்து ஒரு ஹாஃபே வரைக்கும் அவர் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். படத்தோட முதல் காட்சியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அமைக்கப்பட்டிருந்தது. சசிகுமார் இறந்து போயிட்டு தான் கவர்மெண்ட்டில் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஆனால் அவர் உயிரோடு இருக்காரு. அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு வந்து தன்னோட மரணத்துக்கு நியாயம் கேட்டு தற்கொலை போராட்டம் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு காட்சி. அதை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு 3 நிமிஷம் சிங்கிள் டேக்கில் எடுக்கப்பட்ட ஒரு பாடல் காட்சி. இந்த பாடல் காட்சியும் ரொம்ப நல்லா எடுக்கப்பட்டிருந்தது. இது ரெண்டுமே படத்துக்குள்ளார இனிஷியலாக நம்ம உள்ள நுழையிறதுக்கான ஒரு மூடை வந்து செட் பண்ணிடுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சாமானிய ஏழை மனிதன் எப்படி கடனாளி ஆகிறான், அந்த கடன் அவனை எப்படி வந்து கிட்னி வித்தாச்சும் நம்ம வந்து இனிமேல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடலாங்கிற புஷ்ஷை நோக்கி தள்ளுது. ஆனால் அதில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய நியாயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கான அந்த இனிஷியல் செட்டப் சீன்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நேச்சுரலாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு சாதாரண 15,000 ரூபா கடன் அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அவன் வாழ்க்கையே வந்து கேள்விக்குள்ளாக்குது அப்படிங்கிறதுக்கான அந்த செட்டப்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. இந்த போர்ஷன்ஸில் சின்ன சின்ன ஹியூமர்ஸ் செட்டப் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லலாம். கடனுக்காக கிட்னி விற்கிற நிலைமைக்கு வரக்கூடியவங்களோட சூழல் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சி இந்த படத்தில் இருக்குது. மோஸ்ட் ஷாக்கிங் சீன் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். ஒரு லேடி தன்னோட கடனை அடைக்கிறதுக்காக 2 கிட்னியும் விற்றுட்டு இறந்து போயிடுவோன்னு தெரிஞ்சும் கூட டயாலிசிஸில் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஷாட் ஒன்று இருக்கும். அது மோஸ்ட் ஷாக்கிங்கான ஒரு ஷாட்டும் கூட. நம்ம சமூகம் ரொம்ப சாமானிய மக்களை எந்த அளவுக்கு வந்து ஒரு எலிகளை மாதிரி வந்து அறுத்து போடுறாங்க அப்படிங்கிறத விளக்குற மாதிரியான ஒரு காட்சி அது. அது ரொம்ப ஹாண்டிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த கிட்னி திருட்டுக்கு பாலமாக இருக்கக்கூடிய அந்த புரோக்கர்ஸ் எப்படி சாமானிய மனிதர்களோட பழகிறாங்க, அவங்களில் ஒருத்தராகவே இருக்காங்கங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக லீக் பண்ண விதங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. அதாச்சும் தண்டல் மாதிரி பணம் கொடுப்பாங்க, அந்த பணத்தை வசூல் பண்ண போகிறது, அவங்களோட பழகிறது, அவங்களோட சூழல் தெரிஞ்சு அவங்கள அதோட ட்ராப்பில் மாட்ட வைக்கிறது அப்படிங்கிறது, இது எங்கேயுமே டைலாக ப்ரீச்சியாக சொல்லலை. ஆனால் அங்கங்கே வரக்கூடிய சின்ன சின்ன லீக்ஸான காட்சிகள் மூலமாக அதை கடத்தினது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்தோட மோஸ்ட் எஃபெக்டிவ் காட்சி அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஒரு கோர்ட் ரூம் எக்ஸ்சேஞ்ச் சீன். அதில் தான் சசிகுமார் தன்னோட மனைவி கிட்னியை வந்து யாரோ திருடிட்டாங்க ஹாஸ்பிட்டலில், இதை கண்டுபிடிச்சி தரணும்னு தான் அந்த வாழ்க்கைக்கு போவார். அந்த ஹோல் கோர்ட் ரூம் எக்ஸ்சேஞ்சு எந்த அளவுக்கு ஒரு டாமினேட்டடான பர்சன்ஸ் வந்து ஒரு ஜுடிஷியலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், அதெல்லாம் மீறி அந்த ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து சாமானிய மனிதர்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சி. அதே மாதிரி இந்தியாவில் இந்த லோயர் கோர்ட்ஸோட நிலைமை இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சி ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் வாஸ் ஃபன்னி அண்ட் தென் ஹார்ட் ட்ரூத்தும் கூட. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியை கண்டிப்பாக குறிப்பிட்டு பேசணும். ரொம்ப மெலோட்ராமேட்டிக்கான எவ்வளோ நல்லவங்களா மனுஷங்க அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கக்கூடிய காட்சி தான். ஆனால் அதை ஆக்டர்ஸ் புல் பண்ண விதமும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன டைலாக்ஸும், அந்த சீனை ஆக்டர்ஸ் புல் பண்ண விதமும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன டைலாக்ஸும் அந்த குறைகளை மறக்கடிச்சு நமக்கு ஒரு எமோஷனல் கனெக்டிவிட்டி கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் அங்கங்கே வசனங்களும் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். கோர்ட் ரூம் எக்ஸ்சேஞ்ச் சீனில் சசிகுமார் சொல்லுவார், என் மனைவி அவங்க அப்பா என் கையில் பிடிச்சி கொடுக்கும்போது அனிச்சம் பூ மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார், ஆனால் இப்படி கிழிச்சு போட விட்டுருக்கேன் பாருங்கள் அப்படின்னு ஒரு அழகு காட்சி. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து நல்லவங்க கெட்டவங்க 2 பேருமே ஒரு உயிர் எடுக்கக்கூடிய கத்தியை நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு சொன்ன காட்சியாக இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் குரு சோமசுந்தரம் ஒரு இடத்துல சொல்லுவார், நாம் யாருக்கு உதவி பண்ணுறோமோ அவங்க நம்மளை அடிக்கும்போது தான் வலிக்குது அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய இடங்கள் சொல்லலாம். இந்த படத்தில் நிறைய சோஷியல் மெசேஜ் பேசப்பட்டிருந்தாலும் கூட இந்த படம் ஒரு ஃபிலிமாக கிராஃப்டாக ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு நாடகம் பார்க்கக்கூடிய ஒரு உணர்வை தான் கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையுமே கூட கடன் வாங்குற சீனு, அந்த கிட்னி தேடி போகிற சீன், அதை தவிர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த தீப்பெட்டி வாழ்க்கை, அவங்க சசிகுமாருக்கும் சைத்ராச்சாருக்குமான அந்த பேக்ட்ராப் ஸ்டோரி, இது எதுவுமே வந்து அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃபில் ஒரு பெரிய ட்ராமா ஒன்று வருது, அந்த ஹாஸ்பிட்டல் ட்ராமா. அந்த ஹாஸ்பிட்டல் ட்ராமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் எடுக்கிற வரைக்குமான காட்சிகள் வந்து
ரொம்ப மேலோட்டமாக எழுதப்பட்டிருக்கு, கொஞ்சம் காமெடியாக எழுதணுன்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லா காட்சிகளும் அவங்க எழுதின காமெடி ஒர்க் அவுட்டும் ஆகலை அப்படிங்கிறதுனால இந்த படத்தோட எமோஷனல் பேக்கிங்கை அது கொஞ்சம் குறைக்குது, அந்த படத்தோட தரத்தையுமே அது கொஞ்சம் குறைக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வேஸ் சினிமாட்டிக்காக இல்லை, அதோட எமோஷனல் வேல்யூலையும் அது அந்த பெரிய எஃபெக்டிவான ஒரு ஒர்க்கை கொடுக்கல அப்படிங்கிறதுனால இது எல்லாமே டைல்யூட்டட் பார்ட்டாக தான் நமக்கு தெரியுது. இன்னொரு பக்கம் சினிமோட்டோகிராஃபி அண்ட் மியூசிக் இது ரெண்டுமே படத்தை எலிவேட் பண்ணியிருக்கணும். பட் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லையோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் மனிதர்களை நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் மாற்றுது அப்படிங்கிறத இந்த படமும் சரியாக பேசலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏழைங்கன்னா நல்லவங்க, பணக்காரங்கன்னா ரொம்ப கெட்டவங்க, இந்த கன்க்ளூஷன்லேயே தான் இந்த படம் போயிட்டுருக்கு. பட் இந்த கிரே ஷேட்ஸை நோக்கி இந்த படம் இன்னும் கொஞ்சம் நகர்ந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஃபீலிங். ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் சசிகுமார், சைத்ரா, குரு சோமசுந்தரம், ஆஷா ஷரத்துக்கு பையனாக ஒருத்தர் நடிச்சிருக்காரு. இவங்க எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இவங்களோட நடிப்பு தான் ஓரளவுக்கு நமக்கு அந்த எமோஷனல் கனெக்டிவிட்டியை மெலோட்ராமாலாம் கடந்து வந்து கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படம் ஓவராலாக எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்கை தான் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சமூக அவலத்தை எடுத்து ஒரு கரண்ட் அஃபேரை பேசியிருக்கு அப்படிங்கிற விதத்துலையும் இந்த படம் ஓரளவுக்கு எமோஷனலாக கொஞ்சம் பேக் பண்ணுது அப்படிங்கிறதையும் பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். பட் இந்த படம் ஒரு ஃபிலிமாக ஒரு கிராஃப்டாக நல்லா வந்திருக்கா அப்படின்னா அதில் அவங்க ஃபெயில் ஆகிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொன்று அவங்க காமெடிக்காக பண்ண சில சீன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறது, அதுவே இந்த படத்தை கொஞ்சம் பாதிக்கவும் செய்யுது அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் எங்களுக்கு ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்கை தான் கொடுத்தது. இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.